வெல்கம் ஆல்ஃபா. திராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். இங்கே சில அறிவுரைகள் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது. அது 27வது வசனம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காது. இது நம்ம நன்மையினால் சூழப்பட்டிருக்க வேண்டும் என்றால் நம்ம இப்படி செய்ய வேண்டும். அப்புறம் உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் நீ அயலானை போய் நீ போய் வா, திரும்பி வா, நாளை தருவேன் என்று சொல்லாது. இது பொதுவாக நம்ம எல்லாருமே செய்கிறோம், பிச்சைக்காரங்களுக்கும் செய்வோம், அப்படி தான் செய்வோம். இது செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாது. எவனாவது கவுத்து விடணும்னு சொல்லிட்டு நம்ம வேலை பண்ணுவோம். இதெல்லாம் தீய எண்ணங்கள், தீய நோக்கம் பாவமான்னு போட்டிருக்கு வேதத்தில். ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாமல் இருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாது. அவன் தீங்கு செஞ்சுருக்க மாட்டான், ஆனால் அவனோட போய் சண்டை போட்டுட்ருக்காது. சண்டை போட்டேன் இதெல்லாம் போட்டேன்னா கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள். கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவன் வழிகளையும் ஒன்றி தெரிந்து கொள்ளாது. நம்மளுக்கு கொடுமை உள்ளவங்களை கண்டா நம்மளுக்கு கோவம் வரும், நம்ம அவங்கள திட்டுவோம். அவன் பொறாமை கொள்ளாத, அவன் வழியிலே அவன் வழியை தெரிந்து கொள்ளாது. அவன் எப்படி வழி யூஸ் பண்ணுறானோ அந்த வழியை தெரிந்து கொள்ளாது என்றும் சொல்லுகிறார். மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அப்போ மாறுபாடான வழியில் நடக்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமான்களுடைய அவருடைய ரகசியம் இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். கர்த்தர் தன் ரகசியத்தை நீதிமான்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. நம்ம துன்மார்க்கமாக ஜீவியம் செய்யும் போது நம்ம வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. நீதிமான்களோட வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும், நீதிமான்கள் நடக்க வேண்டும். நம்ம நீதிமானாக்குகிறவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஸோ அவர் நீதிமானாக இருக்கிறதுனாலே நாமளும் நீதிமானாக இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.